பிரபலமான இராமாயண காவியத்தில் நாம் பெரும்பாலோர் இராவணனின் வீரத்தையும் வலிமையையும் பற்றி அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரது அறிவாளியான மனைவி மண்டோதரியின் கதையை மிகச் சிலரே அறிந்துள்ளனர். அவர் மட்டுமே ஓர் அழகான மனைவியில்லாமல் அவரின் வாழ்வில் அறிவு கூறும் ஓர் குரலாகவும் இருந்தார். அவரை சரியான பாதையில் வழிநடத்த முயன்றார். மண்டோதரி புகழ்பெற்ற அசுர உலகத்தின் வல்லமைமிக்க கட்டிடக் கலைஞர் மாயசூரனின் மகள். லங்கையில் பலரிடமும் மாறாக அவர் தர்மத்தின் ஆழமான புரிதலைப் பெற்றிருந்தார். அது நல்லது, கெட்டது என்ற நெறிகளை விவரிக்கிறது. அவருக்கு இராவணனின் மீதான அன்பு உண்மையானது, மாற்றமில்லாதது. ஆனால் அவர் தவறு செய்கிறார் என்று உணர்ந்தபோது இதற்கான கருத்தை கூறுவது நிறுத்தவில்லை. இராவணன் சீதையை லங்காவிற்கு கொண்டு வந்தபோது மண்டோதரி அதுவை அவர்களின் ராஜ்யத்திற்கு தொல்லைகள் ஏற்படுத்தும் என்று தெரிந்தது. பலமுறை மெதுவாகவும் உறுதியாகவும் அவரிடம் சீதையை அவரது கணவரான இராமனிடம் திருப்பி அனுப்புமாறு கூறினார். சீதையை அவளது இச்சைக்கு எதிராக வைத்திருப்பது தவறு என்றும் அது அவர்களது குடும்பத்திற்கும் ராஜ்யத்திற்கும் ஒரு பெரிய விபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்றும் அறிந்திருந்தார். ஆனால் இராவணனின் பெருமை அவனை அதை கேட்க விடவில்லை. அவன் எதற்கும் பயப்படாதவன் என்று எண்ணி மண்டோதரியின் எச்சரிக்கைகளை அவன் புறக்கணித்தான். அவருடைய திமிர் அவனை அழிவின் பாதையில் இழுத்து சென்றதை மண்டோதரி வெறுத்துப் பார்த்தார். இராவணனின் மரணத்திற்குப் பிறகும் மண்டோதரி பெரும் சக்தியை வெளிப்படுத்தினார். அவருடைய இதயம் உடைந்திருந்தாலும் அவர் இராவணனை மன்னித்தார். லங்கையின் அடுத்த ராஜாவாக இராமரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இராவணனின் உத்தமமான சகோதரர் விபீஷணனை அவர் ஏற்றுக்கொண்டார். மண்டோதரியின் கதை அறிவின் மதிப்பை, பொறுமையை, கடினமானதானாலும் உண்மையை பேசுவதற்கான தைரியத்தை நினைவூட்டுகிறது. இராவணனை உண்மையிலேயே நேசித்ததால் அவரை வழிநடத்த முயற்சிப்பதை நிறுத்தவில்லை. அவரது அமைதியான வலிமை இராமாயணத்தில் அனைவருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த உதாரணமாக உள்ளது.